ஏ ராஜப்பா, நம்ம ஊர் ஆளு இந்த மெட்ராஸுக்கு வந்து இவ்வளவு பேரும் புகழுமா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவை கட்டி போட்டு நீ ஊர் ஊரா சுத்துறேங்கிற? நம்ம பிசினஸ் அப்படிப்பா. ஹெட் ஆபீஸ் என்னமோ மெட்ராஸ்ல தான். ஆனா இந்தியா பூரா பிரான்ச்சஸ் இருக்குல்ல, எல்லா இடத்துக்கும் நான் போய் பார்த்துட்டு வர வேண்டாமா? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் தான் சும்மாவா? என்ன இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏற்றுமதி இறக்குமதிரா மழையா? ஓஹோ, சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியே இருக்கான் பாரு. ஆமா ராஜப்பா, நீ நானும் இது மாதிரி சந்திச்சு சிரிச்சு பேசி எவ்வளவு நாளாச்சு? ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஆமா, இன்னைக்கு சந்திச்சிருக்குமே. ஒரு ஆஃபருக்கு அடிச்சிருவோமா? இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லப்பா. மயக்க வரும், நீயே சாப்பிடு. அப்ப நீ காபி சாப்பிடுறியா? அத சாப்பிடலாம். அது ஒண்ணு உனக்கு மயக்கம் வராத. ஆமா, மணி 10 ஆச்சு. உன் பையன் கேடா? ஹாய் அங்கிள், how are you? டாடி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அப்படியா? டேய், சின்ன வயசுல ஒன்ன பார்த்த மாதிரியே இருக்காண்டா. சாப்பிட்டீங்களா? இப்பதானே 2வது சுத்து வந்துகிட்டு இருக்கான். இன்னும் 2 சுத்து முடிஞ்சு இல்ல, நானும் அவனும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். ஓகே அங்கிள், குட் நைட். குட் நைட் டாட். குட் நைட். பிரபு, காலையில் வந்து சீக்கிரம் ரெடி ஆயிடுப்பா. ஓகே டாட். ஏய், அங்க சேது கோயில்ல வாய்ச்சானே, அந்த வாசிப்பை கேட்டுக்கிட்டு ஜனங்கள்லாம் வாயை திறந்துக்கிட்டு வாயில போற எலி தெரியாம மெய்மறைந்து நின்னானுங்களே. அவங்க அப்பா நல்ல ஞானம், அந்த ஞானம் எல்லாம் அப்படியே பையன்கிட்ட இருக்குது. எனக்கு அப்பா நீங்க, நான் எப்படி? அப்ப எனக்கு ஞானமே இல்லைங்கிறியா? அப்பா உங்க கூட இருந்தது பிஎஸ்சி ஞானம். ஏய், அதெல்லாம் சொல்லக்கூடாது. வாசிடா, எங்க அப்ப உங்க தாத்தா நாரஸ்வரம் எடுத்துக்கிட்டு வாய்ச்சான்னா பாம்பெல்லாம் அப்படியே படம் எடுத்து ஆகும்டா. அவர் என்ன பாம்பாட்டியா? ஏய், மாவாட்டி. அடே, இது ஏது தெரியுமா? ஏது? உங்க தாத்தாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுத்தது. அது மாதிரி நீ வாங்க வேண்டாமா? என்னையா அவ்வளவு வைக்கிறா? இதே கூட. ஏய், அதிகமா பேசாத. உனக்கு சோறு தண்ணி கிடையாது. சோறு மாத்திரம் போட்டு தண்ணி கடையில பாத்துக்கிறேன். ஏய், வாசிடா. விடுப்பா. வராதுப்பா, வராதுப்பா. வாசி ஏறிடா. வராதுப்பா. ஏய், வரேன். அப்பா, அடிக்காத, 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 அடிக்காத. ஏய், அடிக்காத. மாட்டிக்கிட்டேன்டா. மாட்டிக்கிட்டியா? 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 ஐயோ, நான் உடைஞ்சிரும்டா. அப்பா நீ எனக்கு அவசியம் இல்ல, நீ நல்லா வாசி. மூக்கு குத்து. இந்தா இதைய வச்சுக்கிட்டு செலுத்துறவா அல. வேட்டியை கட்டிக்கிட்டு போடா. புரிஞ்சையா? ஏய், சமூகம். ஏய், வைக்க. ஏய், யானை கட்டி போயிடுச்சு. நாராளி என்ன கட்டி அடிக்கிறானுங்க. ஏய், அத்தை, சில்லம்மா, ஒழுங்கையா? ஏய், இது என்னப்பா இது? சூய், இல்ல பள்ள இவருக்கு துண்டு துண்டு துண்டு. சமூகசுந்தரா, சமூகசுந்தரா, சமூகசுந்தரத்தை பாத்தீங்களா? அந்த மைசூரை கொடு. மைசூரை பிடி. மைசூரை பிடிக்கிட்டு வராயா? உன்னை பத்தி என்னெல்லாம் போயிட்டியாடா? போன பொங்கலுக்கு சுண்ணாம்பு அடிச்சதா? ஒரே வெள்ளையா இருக்கு, ஏதாவது கலர்கள் அடிச்சு வைக்கப்படாதா? உனக்கு என்னடா, நீ கோடீஸ்வரன், நினைச்சா எதை வேணாலும் அடிப்பேன். உனக்கு சுண்ணாம்பே போதுங்கிறியா? அங்கிள், இந்த மாதிரி பொம்மைகளை நான் ஷோ கேஸ்ல தான் பாத்திருக்கேன்.
நீங்க என்ன நடு வீட்டுல நிறுத்தி வச்சிருக்கீங்க? இந்த டேஸ்டுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பிச்சை வாங்கணும். வா, ரியலி டெலிஷியஸ். என்னடா பூபதி, சங்க காலத்துல இருந்த மாதிரியே கிராமங்களை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு முன்னேற்றத்தையும் காணா? ஆமா, இவர் பெரிய சங்க காலத்து ஆளு பாரு. சங்க காலத்தை பத்தி நாமெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சவெல்லாம் இப்படி வணக்கம் ஐயா. இதை வச்சுக்கிட்டு பணம் தரியா? யோ, இது உண்டுதானா? யோ, இது எங்க பரம்பரை சொத்தியா? மைசூர் மகாராஜா இதை எங்க தாத்தாவை கொடுத்தாரு, எங்க தாத்தா இதை எங்க அப்பாவை கொடுத்தாரு, எங்க அப்பா இதை எனக்கு கொடுத்தாரு, நான் கொண்டாந்து உனக்கு தர்றேன். மைசூர் மகாராஜா கொடுக்கிற அளவுக்கு உங்க தாத்தா என்ன செஞ்சாரு? மகாராஜாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து நாயனை வாய்ச்சாரு, போது நிறுத்தியான்னு கழட்டி கழுத்துல போட்டாரு. எங்க குடும்பமே இதாங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. உனக்கு சந்தேகம் இருந்தா உனக்கிட்ட நாயன் இருக்கா? குடு, இங்கே ஊதி காமிக்கிறேன். இல்ல, நம்ம கிட்ட செனாய் தான் இருக்குது. ஷெனாயா? ஐயா, அதுக்கு ரொம்ப தம்மு வேணுமே, என்னால முடியாதுப்பா. என்ன, பணம் தரியா, நகையை தரியா? கொடுக்குறான். ரசீது புக் லாபாய். தம்பி வெளியூரு? ஆமா. மெட்ராஸுக்கு புதுசோ? எப்படி தெரியும்? பார்த்தா தெரியுதே, நோட்டை பப்ளிக்கா எழுதிட்டு வரையா? இந்த ஊர் ஒரு டைப்பு. நாங்களும் ஒரு டைப்பு தான். அப்படின்னா பெத்த அப்பனையே அடிச்சுட்டு வந்துருக்கிறேன். பெத்த அப்பனை அடிக்கிறது பெரிய காரியமா? இப்ப எல்லா பையங்களுமே அதை தானே செய்யறாங்க. எல்லா அப்பனும் மாறி இல்லையா எங்க அப்பன்? எங்க அப்பன் சைஸே வேற. போட்டோ பாக்குறியா? காட்டு. பாரு, பெரிய உருவம், வாயில நாயனை வேற வச்சிருக்கிறாரு. நாங்க அதான். அட, ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. நாங்க பேண்ட் செட்டு. பார்த்தாலே தெரியுது. எங்க பாத்தியத்துக்கு பாத்தியம் ஒண்ணு செலுத்தம். ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி செய்ய? நான் வெளியூர்ல இருந்து வந்துட்டேன். கையில வேற பணம் இருக்கு. எவ்வளவு இருக்கு? ஒரு 1500 சில்லற ரூபா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்யறோம். நான் எங்கேயாவது தங்கணுமே. இத பாருங்க, கையில பணம் வச்சிருக்கீங்க, தனியா எல்லாம் தங்க கூடாது. நாங்க ஒரு மொட்டை மாடி மேல கொட்டா போட்டு தங்கி இருக்கோம், எங்களோட தங்கிக்குங்க. என்னப்பா சொல்றீங்க? இந்த பாருப்பா, இப்ப நேரா பக்கத்து கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கொட்டாய்க்கு போவோம், வாங்க. அப்பா, எனக்கு ஒரு குறையும் தெரியாம வளர்த்துட்டீங்க. நானும் உங்க குல பெருமைக்கு எந்த குறையும் ஏற்படாம நடந்துகிட்டேன். இன்னைக்கு என்ன ஒருத்தர் கையில புடிச்சு கொடுக்க நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டீங்க. நானும் கட்டிக்க போறவருக்கு நல்ல மனைவியா நடந்துகிட்டு உங்க பேரை காப்பாத்துவேன். அப்பா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. என் கல்யாணத்துக்கு சேது கச்சேரி வைக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் சேதுவை பார்க்கவோ நாயனத்தை கேட்கவோ ஆசைப்பட்டா அது என்ன கட்டிக்கு போறவருக்கு நான் செய்யற துரோகம். அதனால உங்க எல்லாரையும் சாட்சியா வச்சு கடைசியா ஒரே ஒரு தடவை சேது கச்சேரி கேட்டுறேன்ப்பா. பெரியவர் இந்த அளவுக்கு மரியாதை பண்ணித்தான் என்ன கூப்பிடுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் ஓடோடி வந்திருப்பேன். அப்பா என்னைக்கு இந்த கோயிலை விட்டு வெளியிடத்துல போய் வாய்ச்சாரோ அன்னைக்கே எல்லாமே போயிடுச்சுங்க. அதனாலதான் நான் இந்த கோயிலே கதின்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன்.
என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வேற வித்வான ஏற்பாடு பண்ணிக்கங்க. ஆஹா, அப்படியா சொன்னா? ஆமாங்க. சேது, அப்பா டவுனுக்கு போகல, வீட்டில தான் இருக்காரு. அவருக்கு தெரிஞ்சதான் நான் வந்திருக்கேன். எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு. என் கல்யாண வரவேற்புல நீ வந்து வாசிக்கணும். சின்ன வயசுல இருந்தே உன்னோட பழகி உன் பாட்டும் வாசிப்பும் என் ஜீவனோட கலந்துருச்சு. கோயிலுக்கே உன்னை ஒப்படைச்சுக்கிட்டு கோயிலை தவிர வேற எங்கேயும் வாசிக்கிறது இல்லைங்கிற உன் வைராக்கியத்தை நான் மதிக்கிறேன். சேது, என் கல்யாணம் முடிஞ்சு இந்த ஊர் விட்டே போயிட போறேன். போகும்போது எங்க அப்பா கொடுக்குற சீதனத்தெல்லாம் வண்டியில ஏத்துக்கிட்டு உன் வாசிப்பை நெஞ்சில சுமந்துக்கிட்டு போறேன். என் குருநாதரோட சார்பா என் கல்யாணத்துக்கு உன் கச்சேரியும் மொய்ய எழுதுது.